வணக்கம். இன்று தமிழர் தரப்பு பொது வேட்பாளரான திரு பவன் அரியநேந்திரம் ஐயா அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழர்களின் ஒட்டுமொத்த அரசியல் அபிலாஷையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பல விடயங்கள் விதாவாரியாக கதைக்கப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான விடயமான இந்த விடயங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் தமிழர் தரப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாம் தரப்பு நாடொன்றின் மத்தியஸ்தத்தின் அல்லது அனுசரணையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் தவறுதலாக குறிப்பிட மறந்து விட்டார்கள். நிச்சயமாக அந்த விடயம் உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே தனிய உள்நாட்டில் நடந்த பேச்சுவார்த்தைகளால் எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையும் காணப்படவில்லை. அது கால வீண் விநியோகத்துக்கும் வெற்றி பேச்சுவார்த்தைகளுமாக இருந்ததையே நாம் வரலாறாக கண்டிருக்கின்றோம். ஆறு கடக்கும் பிறையும் அண்ணன் தம்பி, ஆறு கடந்த பின்பு நீ யாரோ நானானோ என்ற மாதிரி சர்வதேச அழுத்தங்களை சமாளிப்பதற்காக பேச்சுவார்த்தை என்று அழைப்பதும், பிறகு அந்த பேச்சுவார்த்தைகள் அந்த காலங்கள் கடந்த பின்பு அது இழுத்தடிக்கப்படுவதுமாகத்தான் கடந்த காலங்களில் தமிழர்கள் வரலாற்றில் தமிழர்கள் பேய் காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இனிமேல் நடக்கின்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாம் தரப்பு நாடொன்றுன்ற மத்தியஸ்தலம் அல்லது அனுசரணையுடனே நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாம் இங்கே அழுத்தம் திருத்தமாக அந்த பொதுக்கட்டமைப்பில் உள்ள அந்த அங்கத்தவர்களுக்கும் அந்த அமைப்புக்கும் நாம் ஒரு அவர்களோட கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றோம். எனவே இந்த விடயத்தில் அந்த அமைப்பு கூடின கவனம் செலுத்தணும். அதோட மற்றும்படி அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனமானது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனைகளை அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகின்ற காலங்களில் நிச்சயமாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்று போய்கொண்டு இருக்காமல் முன்னர் நடந்த பேச்சுவார்த்தைகள் என்ற முன்னேற்றகரமான செயற்பாடுகள் இருந்தால்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரப்படவும் வேணும். சும்மா போய் இப்போ சுமந்திரன் சொன்ன மாதிரி நாங்கள் 50 பேச்சுவார்த்தை நடத்தினோம், 80 பேச்சுவார்த்தை நடத்தினோம், வருஷக்கணக்காக பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவும் ரணிலின் வீட்டில் டின்னர் எடுத்து கதைக்கிறதா எங்களுக்கு வேலை என்ற இந்த பழைய புராணங்களை விட்டுட்டு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்காக எங்களோட காலங்களையும் நேரங்களையும் செலவழிக்கணும். ஆகவே பேச்சுவார்த்தையில் காணப்படுற விடயங்களில் முன்னேற்றகரங்கள் இருந்தால் மட்டுமே அந்த பேச்சுவார்த்தை தொடரப்பட வேண்டும் என்ற விடயங்களையும் இந்த அமைப்பானது தன்னுடைய ஆழ்ந்த கவனத்தை செலுத்தணும் என்றதோடு, இப்போது இந்த தமிழரசு கட்சி தன் தில்லாலங்கடி அரசியல் கூத்த மிக கச்சிதமாக போன 1ஆம் தேதி அரங்கேற்றியிருக்கு. அவர்களோட மத்திய குழு என்று சொல்லி ஒரு சிறு குழு கூடி ஒரு அறகுற முடிவு கொண்ட தங்களுக்கு சாதகமான முறையில் எடுத்திருக்கு. அதில் திரு மாவை சீனாராஜா அவர்கள் அதற்கு பின்பு வெளியிட்ட கருத்துக்கள் உண்மையிலேயே அந்த மனுஷன் ஒரு சுய நினைவுடன் கதைக்குதோ அல்லது புத்தி பேதளித்து கதைக்குதோ என்று சொல்கிற அளவுக்கு தான் அவற்ற உரையாடல்களும் அந்த குரலில் இருக்கிற அந்த தளதளப்பும் அந்த ஒரு பதட்டத்தன்மையையும் அது காட்டுகின்றது. எனவே இந்த தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக இந்த செயல்பாடுகளை பிரிந்து நின்று குழப்பினமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் ஆதரவு வழங்குகிற மாதிரி காட்டினாலும் நேரடியாக அந்த தளங்களில் நின்று தங்களுடைய பிரதேசங்களுக்கு விதைக்கில்ல அந்த வேட்பாளரோடு பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடாத அந்த தன்மையும் இருக்கிறது. சுமந்திரன் மட்டும் எப்படியாவது இந்த பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவேன் என்று சபதமிடுகின்ற போது ஏன் இந்த மற்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த தமிழ் மக்கள் இந்த அரசியல் அபிலாஷையை
பூர்த்தி செய்யும் முகமாக தொடர்ந்து வந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டதின் விளைவாக ஒரு மாற்று அரசியல் தேவை கருதி நாங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மயக்க நிலையில் மக்களை போட்டு ஆதரவென்றும் நேரடியாக ஆதரவு வழங்காமலும் அல்ல வெளிநாடுகளில் நின்றும் அல்லது அவையின் பிரதேசங்களுக்கு வர்ற போது அவர்கள் அந்த இடங்களில் அவர்கள் முன்னின்று அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்காமலும் ஒரு குழப்பகரமான ஒரு நிலைக்குள்ள அவர்கள் நின்று மக்களையும் வச்சிருக்க முற்படுகிறார்கள். அவை உண்மையிலேயே இந்த தமிழரசு கட்சியின் அஸ்தமன காலம் வந்துவிட்டது. அந்த தலைவர் காட்டிய சின்னம் வீட்டு சின்னம் என்று இனி தமிழ் மக்கள் கதைப்பதில் அர்த்தமில்லை. அது தலைவர் காட்டின காலம் என்றது வேறு, அன்றைய தேவை வேறு, அன்று விடுதலை புலிகள் இருந்த நில வேறு. அந்த 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 காலத்தின் தேவை கருதி, அன்றைய சூழ்நிலை கருதி தான் அது எங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போது அது அந்த காலங்களெல்லாம் கழிந்து தன்மைகள் மாறி அன்று தமிழரசு கட்சியில் இருந்த அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு இல்லாமல் புதிய முகங்கள் அதுக்கு உள்வாங்கப்பட்டு அந்த முகங்களுக்கு தமிழர்களின் அரசியல் அபிலாசை தொடர்பான விடயங்கள் எதுவுமே ஏதோ அதை புரிந்து கொள்ளாத அந்த தன்மையிலேயும் அவர்கள் தங்களுடைய அந்த ஒரு பித்தலட்டத்தனமான அரசியல் நடவடிக்கையாக மக்களை போட்டு குழப்புவதும் மக்களை பிழையாக வழி நடத்துகின்ற பாங்கையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவை இனிமேல் காலங்களிலையும் அந்த தமிழரசு கட்சி தலைவர் காட்டிய கட்சி வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் வாக்கு போடணும் என்ற அந்த அந்த நிலையிலிருந்து மக்கள் மாறி புதிதாக ஒன்றை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக இந்த விடயங்களில் சுமந்திரன் அந்த தமிழரசு கட்சியை ஒரு நாட்டாமை போல் நின்று தான் நோண்டித்தனமாக வழி நடத்துகின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். சுமந்திரன் இப்பொழுது தமிழர் கட்சியின் தலைவரும் இல்லை, பேச்சாளரும் இல்லை. ஆனால் ஏதோ தான் தலைவர் போலையும் அதன் ஊடக பேச்சாளர் தான் போலையும் முந்திக்கொண்டு கருத்துக்களை வெளியிடுவதையும் நாங்கள் எல்லோரும் பார்க்கும்போது உமது சுதந்திரன் என்றவர் இந்த கட்சியை எங்கே வழிநடத்தி செல்ல போகிறார்? அவர் தமிழர் தரப்புக்கு விரோதமாக அல்லது தன்னுடைய சுயநலங்களுக்காக இல்லை தான் ஒரு அரசியல் போக்கில் மேல் நிற்கணும் என்றதுக்காக அவர் செயல்படுகின்றார் என்ற அந்த பாங்கு எங்களுக்கு வடிவாக தெரிகிறது. இப்போ சுமந்திரனை பொறுத்தவரையில் சுமந்திரன் ஒரு தாந்தோண்டித்தனமாக அந்த அரசியல் தலைமைத்துவத்தை தான் எடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற அதே வேளை இப்போது பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் என்று வருகின்ற போது இது ஒருபடி மேலாக அந்த விடயங்களில் ஆளுமை செலுத்தும் என்பதற்காகவும் அவர் விரும்புகின்றார் இல்லை போலவும். அதே நேரத்தில் இந்தியாண்ட ஒரு தேவைக்காகத்தான் அவர் சஜித் பிரேமதாசாவை இப்போது ஆதரிப்பதற்காக முன்வந்து தமிழரசு கட்சி அந்த முடிவை எடுத்திருக்குது என்றதையும் நாங்கள் கவனிப்பதோடு இந்தியா கடந்த காலங்களில் தமிழர்களோட உரிமை போராட்டத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இதனையுமே எடுக்கவில்லை. அதே நேரத்தில் இந்தியா ஆரம்ப காலங்களில் தமிழர் விடுதலை போராட்டத்தில் ஆயுத போராட்டத்திற்கு உதவி செய்தது தன்னுடைய நலன்களை பேணுவதற்காகவும் இலங்கையை இலங்கை அரசாங்கத்தை ஒரு அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காகவும் தான் ஒழிய தமிழ் தரப்பின் மீது அக்கறை கொண்டு அல்ல. எனவே இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றதோடு இப்போது மேற்குலகமானது இந்தியாண்ட அந்த ஒரு இந்தியாவும் மேற்குலகமும் ஒரு நேர்கோட்டில் இப்போது பயணிக்கவில்லை. இந்தியா தனியான ஒரு பாதையை வகுக்க முற்படுகிறது, மேற்குலகம் அதற்கு எதிரான ஒரு பாதையை முற்படுகின்றது. ஆகவே இந்த அரசியல் பூகோள நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழர்களுடைய உரிமை போராட்டம் கடந்த காலங்களைப் போல் நாங்கள் முன்னெடுக்காமல்
இந்த முரண்பாட்டான நிலைமை தற்போதைய பூகோள அரசியலை பிரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களுடைய உரிமை போராட்டத்தை வடிவங்களை மாற்றி காலத்தின் தேவைக்கிற மாதிரி உலக அரசியலை பிரிந்து கொண்டு நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றது ஒரு இன்றியமையாத தமிழர்களுடைய வரலாற்று தேவையாக இருக்குது. நன்றி.